இமாலய சிவனை காண இனி கஷ்டப்படவே தேவையில்லை. 4000 கோடியில் அதானியின் அற்புத திட்டம். கடுமையான குளிரில இனி கால் கடுக்க நடந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே சரட்டுன்னு போயிட்டு விருட்டுன்னு பறந்தே வந்துடலாம். நெடுஞ்சாலை துறையில் ஒப்பந்தம் எடுத்து பணியை தொடங்கி இருக்கும் அதானி நிறுவனம் விரைவில் வருகிறது கேதார்நாத் ரோப்கார் திட்டம். காசி ராமேஸ்வரத்தை விட அதி முக்கியமான திருத்தலமாக கருதப்படுவது கேதார்நாத் பனிலிங்க சிவன் கோவில். அந்த கடுமையான மலைப்பகுதியில கடுமையான குளிருக்கு இடையே ஏராளமான பக்தர்களும் தங்களது வாழ்நாள் கனவான அந்த சுவாமி தரிசனத்தை சென்று பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நீண்ட தூர மலை பயணம் எல்லாருக்கும் சாத்தியமானா அது இல்ல என்ற நிலைதான் இருந்துச்சு. அந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சாதாரணமாக நடந்து பயணம் செய்தால் அதிகபட்சம் 9 to 12 மணி நேரம் ஆகும் என்ற நிலையில் தற்போது இந்த ரோப்கார் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 40 நிமிஷத்தில் கேதார்நாத்தை சென்று அடைந்து விடலாம். இதற்காக உத்தரகாண்டில் உள்ள சோன்பிரயாக் மற்றும் கேதார்நாத் இடையே 12.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோப்கார் கட்டமைப்புகள் மலை பிரதேசங்களுக்கு உயரமாக கட்டுமானங்களை தொடங்க அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த முக்கியமான ரோப்கார் திட்டத்திற்கு 4081 கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு 1 மணி நேரமும் இனி 1800 பேர் 40 நிமிஷத்துல போலாம், 1800 பேர் 40 நிமிஷத்துல திரும்பி வரலாம். இரு வழியிலும் செல்லக்கூடிய ரோப்கார் வழித்தடம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்த AI காணொளியும் தற்போது தயார்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதானி நிறுவனம் வருகிற 6 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை கட்டமைத்து நிறைவேற்றுவார்கள் என்று